வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகின் முதல் பணக்காரரான எலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனம் மூலமா எலான் மஸ்க் அவர்கள் வந்து இந்தியாவில் ஃப்ரீ, அதாவது இந்தியாவில் இன்டர்நெட் ஃப்ரீயில் இன்டர்நெட் சேவையை வந்து வழங்க போகிறோன்னு சொல்லியிருந்தார். இந்த சேவை வந்து இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் வந்து வசூலிப்பாங்க அப்படின்ற இந்த பணம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து லீக் ஆகிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேயர்களே, எலான் மஸ்க் அவர்கள் வந்து உலகின் முதல் பணக்காரர் என்று எல்லாருக்கும் வந்து தெரியும். இவர் வந்து ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனம் வந்து வச்சுருக்காரு. இந்த நிறுவனம் வந்து எதுக்காக இருக்குன்னா, சேட்டலைட் மூலயமா வந்து இன்டர்நெட் சேவை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்லேயும் வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனம் வந்து வச்சுருக்காரு. இந்த நிறுவனம் மூலிமா இந்தியாவிலும் இன்டர்நெட் சேவை வந்து வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். இப்போ அது சம்மந்தமாக மத்திய அரசும் அந்த எலான் மஸ்க் அவர்களுடைய இந்த கோரிக்கை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இந்தியாவிலையும் நீங்கள் வந்து இன்டர்நெட் சேவை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சிட்டாங்க. இப்போது அந்த இன்டர்நெட் சேவை வந்து இந்தியாவில் நடைமுறை வந்துச்சுன்னா எவ்வளோ வந்து வாடிக்கையாளர்கிட்ட பணம் வசூலிப்பீங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அது என்னென்னா, இந்தியாவில் வந்து $10, அதாவது முதல்ல வந்து ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து இந்த இன்டர்நெட் சேவை வந்து வழங்குறதுக்கான ஒத்திகை வந்து நடத்த போகிறாங்க. இது நடந்த பிறகு எல்லா நெட்வொர்க் கம்பெனிகளும் செய்கிற மாதிரி தான் இந்த நிறுவனமும் வந்து செய்கிறாங்க. ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனமும் என்னென்னா, முதல்ல வந்து அன்லிமிட்டெட் டேட்டா என்ற இது வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா $10 என்ற மதிப்பு வந்து வசூலிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மாதத்துக்கு $10 என்ற கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. இது இந்தியாவில் எவ்வளோ மதிப்புனா $857 நினைக்கிறேன், 800 சம்திங் இந்த வேல்யூ. இவ்வளோ வந்து இந்த அன்லிமிட்டெட் டேட்டா வந்து இதுக்கு வந்து இவ்வளோ பணம் வசூலிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அன்லிமிட்டெட் டேட்டா பிளான் வந்து சில மாதங்களுக்கு யூஸ் ஆகும். இது முடிஞ்ச பிறகு எவ்வளோ கட்டணம் வந்து உயர்த்துவாங்களா இல்லை மீண்டும் குறைப்பாங்களான்றத பின்னாடி பார்த்தா தான் தெரியும். அதே போல் இந்த ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, 130 நாடுகளில் வந்து இந்த இன்டர்நெட் சேவை வந்து வழங்கிக்கின்னு வராங்க. அதோடு சேர்த்து இப்போ இந்தியாவிலேயும் வந்து நடைமுறைக்கு வந்து படுத்த போகிறாங்க. குறிப்பாக அந்த எந்தெந்த மெயினான ஒரு சில நாடுகள் பட்டியலில் சொல்கிறாங்க. என்னென்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நெதர்லாந்து, நியூசிலாந்து, கனடா, பெல்ஜியம், டென்மார்க்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு குறிப்பிட்ட 130 நாடுகள் வந்து பட்டியல் சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய அண்டை நாட்டில் பார்த்திங்கன்னா வங்காளதேசம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. அதில் எவ்வளோ பணம் வந்து வசூலிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரூபாய்னு சொல்லுவோம், அங்கே வந்து டாக்கான்னு சொல்லுவாங்க. எவ்வளோன்னா, இன்டர்நெட் வந்து மாதத்துக்கு வந்து 4200 டாக்கான்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு இன்டர்நெட் சேவைக்கு அந்த காசு. அது வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோ பார்த்திங்கன்னா $2995 சம்திங் ஏதோ அந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்க. இது பயன்பாட்டுக்கு மட்டும் இந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்க வங்காளதேசத்தில். அதே வந்து இந்த இன்டர்நெட் சேவையை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில வந்து பொருள்கள் வந்து வாங்கணும். அதை கிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிட்டுக்கு வந்து எவ்வளோ மதிப்புனா, அது வந்து ஒரு முறை வாங்கினா போதும், லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகும். அந்த கிட்டுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 47,000 டாக்கான்னு சொல்லி வங்காளதேசத்தில் வசூல் பண்ணுறாங்களா. நம்ம இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 33,000 வந்து அந்த கிட்டு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி எலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இந்த இன்டர்நெட் சேவையை வந்து வழங்க போகிறதுக்கான கட்டணம் இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக சொல்லலை. தி எக்கனாமிக் டைம்ஸ் என்ற நிறுவனம் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. $10 அளவுக்கு வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட வசூலிப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் டைம்ஸ் என்ற நிறுவனம் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்டார்லிங்க் என்ற நிறுவனத்திலிருந்து இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான வந்து தகவலும் வந்து செய்தியும் வந்து வெளியாகலை. அதனால் இது வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் அஃபிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து பயன்பாடு உள்ள ஒரு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.